இன்று நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? பொதுவா எல்லார் மத்தியிலயுமே இந்த ஆட்டிட்யூட் காட்டக்கூடிய ஒரு பிஹேவியர் வந்துருச்சு இல்லைங்களா? ஒரு அகங்காரமாக, ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ்ல, அவங்க பேசக்கூடிய பேச்சுல, அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்ல, அவங்களுடைய எக்ஸ்பிரஷன்ல ஒரு ஆட்டிட்யூட் காட்டக்கூடியவங்களா இருக்காங்க. இதற்கான மறுப்பாக சூரத்துல் முல்க்ல நம்ம பார்க்கலாம். 63வது ஆயத். "வஇபாதுர் ரஹ்மான் அல்லதீன யம்ஷூன அலல் அர்தி ஹௌனா" என்று அல்லாஹ் சொல்றான். ரஹ்மானுடைய அடியார்கள் யாரென்றால், அவங்க தான் பூமியில பணிவோடு நடப்பாங்க. பணிவோடு நடப்பாங்க. கர்வமோடு கிடையாது. மூடர்கள் அவர்களுடன் பேச அல்லது வாதிட முற்பட்டாங்கன்னா, சலாம் என்று சொல்லி விலகி போயிடுவாங்க அவங்கள விட்டுட்டு. இந்த ஆயத்து வந்து இந்த ஆட்டிட்யூட் காட்டக்கூடியவங்களுக்கான சிறந்த பதிலடியாக இருக்குங்க. சூரத்துல் இஸ்ரால கூட பார்க்கலாம். "வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா" என்று அல்லாஹ் சொல்றான். பூமியில பெருமை கொண்டு நடக்காதீங்க என்று சொல்றான். மேலும் இன்னொரு சூரத்து லுக்மான்ல 18வது ஆயத் நீங்க பார்க்கலாம். "வலா துஸஇர் ஹத்தக லின்னாஸ் வலா தம்ஷி ஃபில் அர்தி மரஹா." பெருமையோடு உன்னுடைய முகத்தை மனிதர்களை விட்டும் திருப்பிக் கொள்ளாதே. பூமியில் பெருமையாகவும் நடக்காதே. நிச்சயமாக வந்து பெருமைக்காரர், அகம்பாவம் உடையவங்க, ஆணவம் கொண்டோர் யாரையும் நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான் என்று சொல்றான். ஸோ இந்த அகம்பாவம், திமிர்த்தனம், அப்புறம் வந்து இந்த ஒரு ரூட்னஸ்ஸு, முரட்டு ஒரு அணுகுமுறை இது ஆகட்டும், மரியாதையற்ற ஒரு அணுகுமுறை, இது எல்லாமே வந்து இந்த ஆட்டிட்யூட் காட்டுறதுக்கு சொல்லுவாங்க. அவன் வந்து ஆட்டிட்யூட் காட்டுறான்டா. ஹி ஷோயிங் ஆட்டிட்யூட். டோன்ட் கிவ் ஆட்டிட்யூட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து இது அதிகமாயிருச்சு. கொஞ்சம் பணம் வந்துட்டா அப்படியே அவங்களுடைய கேரக்டர் மாறிடுது, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் மாறிடுது, எல்லாமே மாறிடுது. அவங்களுடைய செயல், அவங்களுடைய பார்க்கக்கூடிய பார்வை எல்லாமே மாறிடுது. பணம் இல்லாதவங்களுக்கும் இப்ப இந்த நோய் பிடிச்சிருச்சு. இந்த குறிப்பா மீடியாக்கள் பார்த்து, அதனால ஃபித்னாவாகி போயி, இப்படி நெறைய பேர் ஆட்டிட்யூட் காட்டக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மாறாக பாசிட்டிவ் ஆட்டிட்யூட்னு ஒண்ணு இருக்குங்க. அது ஒரு வெற்றி மனப்பான்மை, ஒரு நேர்மறையான அணுகுமுறை, ஒரு பாசிட்டிவ் அப்ரோச், ஒரு ஆற்றல் உள்ள மனநிலை, ஒரு உறுதியான மனப்பான்மை. இது தவறு கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவிய கொண்டு இது தவறு கிடையாது. அவர் பணிவோடு இப்படி செஞ்சார் என்றால். மாறாக இந்த நெகட்டிவ் ஆட்டிட்யூட் ரொம்ப மோசமான ஒரு விஷயம். பிறரை தரம் தாழ்த்தி பார்ப்பது. இன்று நீங்க அகங்காரத்தோடு நடக்கலாம் இந்த பூமியில. ஆனா அதே ஒரு நாள் நீங்க நிலத்திற்குள் அமைதியாக புதைக்கப்படுவீங்க. அப்ப எங்க போச்சு உங்களோட அகங்காரம்? ஸோ மென்மையாக நடக்க பழகிக்கொள்ளுங்க. கொடுத்த ரப்புக்கு எடுக்கவும் தெரியும். அல்லாஹ் கொடுத்தான் உங்களுக்கு. அது நீங்க அகங்காரத்தோடு சுத்தினீங்கன்னா, அத எடுத்து கூட உங்கள சோதிச்சுருவான். எப்படி வந்து நிலம் வந்து மென்மையானதோ, பூமி வந்து கீழ்ப்படியும் வகையில உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ, பணிவாக இருக்கோ, அதேபோல நீங்களும் பணிவா, தாழ்மையோடு அதன் மீது நடங்க. உங்களோட நடையாகட்டும், குரலாகட்டும், குணமாகட்டும், இது எல்லாம் வந்து என்ன அல்லாஹ்விடம் சிறந்த பணிவை காட்ட வேண்டும். பணிவுடையவர்கள தான் அல்லாஹ் உயர்த்துவான். இதற்கு எதிராக ஆட்டிட்யூட் காட்டுறது, ஈகோ காட்டுறது, பெருமை அடிக்கிறது, நான் தான் பெரியவன் அப்படின்ற ஃபீலிங்கோட சுத்துறது, பணம், அழகு, சக்தி, ஃபாலோவர்ஸு இதெல்லாம் மூலியமாக ஃபித்னாக்கு உள்ளாக்கப்படுவது, இதையெல்லாம் விட்டு தூரமாக வேண்டும். ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய நிலம் தான் நமக்கு என்னது பணிவை கற்றுக் கொடுக்கிறது இல்லைங்களா? ஒருவன் ஆட்டிட்யூட் காட்டும்போதெல்லாம் அவன் எத மனசுல வச்சுக்கணும் அப்படின்னா, நீ நடக்கிறது வந்து அல்லாஹ்வோட நிலத்திலப்பா. நீ உருவாக்குன நிலத்தில இல்ல. நீ சுவாசிப்பது அல்லாஹ்வுடைய காற்று. சாப்பிடுவது அல்லாஹ்வுடைய ரிஸ்க். உன்னுடைய வாழ்க்கையே அல்லாஹ்வுடைய கருணையால். இப்படி எல்லாமே அல்லாஹ்விடமிருந்து பெற்றுக்கொண்டு, நீ ஆட்டிட்யூட் காட்டுவது வந்து ரொம்ப மோசமான ஒரு தவறு. இது எப்படின்னா, ஒரு ஒரு ராஜா இருக்கிறாரு. அவரோட அரண்மனையில ஒரு பிச்சைக்காரன் பெருமையா பேசிக்கிட்டு நடந்து திரியறது போல அது. அத விட மோசமானது. ரப்பு முன்னாடி நம்ம பணிவு காட்ட வேண்டும். ஆட்டிட்யூட் ஒருத்தவங்க காட்டுறாங்கன்னா, அவங்ககிட்ட பலவீனமான ஈமான் இருக்குன்னு அர்த்தம். மோசமான அக்லாக் இருக்குன்னு அர்த்தம். தன்னுடைய நிஜ வாழ்க்கையை மறந்து செயல்படுறாங்க என்ற அர்த்தம். இன்னைக்கு எப்படிலாம் ஆட்டிட்யூட் காட்டுறாங்க. Instagram ஆட்டிட்யூட் ரீல்ஸ் நீங்க பார்க்கலாம் இல்லைங்களா? போலியான ஸ்வாக், போலியான கான்ஃபிடன்ஸ், போலியான டஃப்னஸ். அதன் பிறகு பணம், பைக், ஐஃபோனு இதெல்லாம் வச்சு ஷோ ஆஃப் பண்றது. ஏதோ உலகமே நமக்கு தான் சொந்தம் என்பது போல நடப்பது. அடுத்தது பெற்றோர்கிட்ட கத்துறது. நான் மாடர்ன் என்ற பேர்ல. ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு பெரிய பாஸ் மாரி பேசுறது. ஆஃபீஸ்ல ஈகோ காட்டுறது. ஜிம்முக்கு போனா அ அதுங்க ஆட்டிட்யூட் காட்டுறது. மஸ்ல விரிச்சு காட்டுறது. ஒண்ணும் இருக்காது உள்ள அவர்கிட்ட மொத்தத்துல. உள்ளம் வந்து குப்பை தொட்டியாக தான் இருக்கும். காலேஜ்ல வந்து ரவுடி பிஹேவியர் காட்டுறது. அடுத்தது ஆன்லைன்ல டாக்ஸிக் கமெண்ட்ஸ் போடுறது. ஃபேக் ஐடி பின்னால மறைஞ்சிருப்பாரு. பலர் என்ன செய்றாங்கன்னா, இந்த ஆட்டிட்யூட் காட்டுறது தான் பவரு. நம்மளுக்கு அதுதான் மதிப்பு என்று. ஆனா இஸ்லாம் என்ன சொல்கிறது? நீ தாழ்மையோடு, பணிவோடு நட. அதுதான் உண்மையிலே உனக்கு பவர். உண்மையிலே சக்தி அதுதான். அல்லாஹ்வின் முன்னாடி பணிந்து போறாரோ, அல்லாஹ் அவரை உயர்த்துவான். ஸோ மெதுவாக நடங்க. மென்மையாக வாழுங்க. மென்மையாக பேசுங்க. நேர்மையாக நடங்க. வலிமையாக இருங்க. தப்பு கிடையாது. ஆனா கடுமையா இருக்காதீங்க.
நம்பிக்கையோடு இருங்க. ஆனா அகங்காரம் கொள்ளாதீங்க. வெற்றியை தேடுங்க. ஆனால் பெருமை அடிக்காதீங்க. மரியாதையோடு நடந்து கொள்ளுங்கள். தாய்மையை இழந்து கொள்ளாதீங்க.